வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேத காலம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? வேத காலத்தோட காலம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 1500 to 600. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, சிந்துவெளி நாகரிகம் பார்த்துருந்தோம். சிந்துவெளி நாகரிகத்தை ஒரு கதையாக ஒரு பாட்டு பார்த்துருந்தோம். அதுபோக சிந்துவெளி நாகரிகத்தில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே பார்த்துருந்தோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, வேத காலம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்கணும். வேத காலம் அப்படிங்கிறது வந்து ஆரியர்களின் வருகையால் வந்து வேத காலம் அப்படின்னு அழைச்சாங்க. வேத காலம் வந்து முன்வேத காலம், பின்வேத காலம் அப்படின்னு அழைக்கப்படுது. முன்வேத காலத்தை ரிக்வேத காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்வேத காலத்தோட காலம் பார்த்தீங்கன்னா 1500 to 1000. பின்வேத காலத்தோட காலம் பார்த்தீங்கன்னா 1000 to 600. சரிங்களா? வேத காலம் அப்படின்னாலே இரும்பு காலம் தான். சரிங்களா? இவங்க வந்து இரும்பனாலான யூஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதே நம்ம சிந்துவெளி நாகரிகத்தை பார்த்தோம் அப்படின்னா, சிந்துவெளி நாகரிகத்தில் செம்பு காலம் தான். சரிங்களா? அதே மாதிரி சிந்துவெளி நாகரிகம் நகர நாகரிகமாக இருந்துச்சு. பட் வேத காலம் நம்மளுக்கு கிராம நாகரிகம். சரி, ஆரியர்கள் அப்படின்னாலே நம்மளுக்கு கால்நடை மேய்ப்பவர் தான் ஞாபகம் வரும். சரிங்களா? அதாவது இந்து ஆரிய மொழி பேசும் இடம் விட்டு இடம் செல்லும் கால்நடை மேய்ப்பவர் தான் ஆரியர்கள். சரிங்களா? இவங்களோட தொழில் என்ன அப்படின்னா, வேத காலத்தோட தொழில் கால்நடை மேய்த்தல், மேலும் அழித்து எரித்து சாகுபடி செய்தல். அழித்தெரித்து சாகுபடி செய்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்க புல் செடி எல்லாமே எரிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த சாகுபடி செஞ்சுட்டு அந்த இடத்த அப்படியே கைவிட்டுருவாங்க. இதுதான் அழித்து எரித்து சாகுபடி செய்தல். சரிங்களா? இவங்களோட தொழில் வந்து கால்நடை மேய்த்தலும் அழித்து எரித்து சாகுபடி செய்தல். சரிங்களா? இவங்க எங்கிருந்து ஆரியர்கள் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னா, மத்திய ஆசியாவில் இந்து குஸ் மலையில் கைபர் கனாய் வழியாக இந்தியாவுக்கு வந்தாங்க. சரிங்களா? இந்த ரிக்வேத கால ஆரியர்கள் வந்து நாடோடிகளாக தான் இருந்தாங்க. அதாவது கால்நடை மேய்ச்சிட்டு நாடோடிகளாக தான் இருந்தாங்க. இந்த ரிக்வேத காலத்தில் பஞ்சாப் வந்து சப்த சிந்து அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஏன்னா இதில் சப்த சிந்து அப்படிங்கிறப்ப 7 ஆறு ஓடப்பட்டது. அதனால சப்த சிந்து தொடர்ச்சி. இப்போ வந்து பஞ்சாபோட மீனிங் 5 ஆறு ஓடுது அப்படிங்கிறதுனால பஞ்சாப். சரிங்களா? இவங்களோட வேளாண்மை கருவி என்ன அப்படின்னா, இரும்பு கோடாரி, இரும்பினாலான கொழுமுனையை கொண்ட கலப்பை. இதனால தான் நம்ம இரும்பு காலம் அப்படின்னு வேதங்கள் அழைக்கிறோம். சரிங்களா? இதுல 4 வேதங்கள் உண்டு. எஜிர், சாம, அதர்வன. சரிங்களா? வேதகால இலக்கியம். வேதகால இலக்கியம் சுருதி, ஸ்மிருதி. சரிங்களா? சுருதி அப்படின்னா கேட்டு, அதாவது சுருதிங்கிறது புனிதமானவை, நிலையானவை, கேள்விகள் கேட்க முடியாத உண்மை. சரிங்களா? அதாவது சுருதி அப்படிங்கிறது என்னன்னா, 4 வேதங்களும், பிராமணங்கள், ஆரோக்கியங்கள், உபநிடங்கள், இது எல்லாமே புனிதமானவை. இதில் கேள்வி கேட்க முடியாது. சரிங்களா? அதே ஸ்மிருதி அப்படின்னா என்னன்னா, ஆகமங்கள், தாந்திரிகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள். அதாவது புராணங்கள் அப்படின்னா சிவபுராணம், விஷ்ணு புராணம். சரிங்களா? இதிகாசம் அப்படின்னா ராமாயணம். இது எல்லாமே நிலையானவை அல்ல, தொடர்ந்து மாற்றங்களுக்கு உள்ளாகுபவை. சரிங்களா? அதாவது ஸ்மிருதி அப்படிங்கிறது நிலையானவே கிடையாது, மாற்றங்களுக்கு உள்ளாகும். சுருதி அப்படிங்கிறது புனிதமானவே, இதை மாற்ற முடியாது. சரிங்களா? இந்த வேத காலத்தோட சான்று நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, சிந்து அண்ட் கங்கை நதி பகுதி, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் சைடில் நம்ம. சரிங்களா? ரிக்வேத கால அரசியல் வந்து ரத்த உறவுகளை வச்சு அரசியல் நடத்திருக்கு. சரிங்களா? இதில் வந்து குடும்பம், கிராமம், குலம், ஜனா. குலம் வந்து விஷ்ணு அழைக்கலாம், ஜனாங்கிறது இனக்குழு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கிராமத்தோட தலைவரை கிராமணியும், குலத்தோட தலைவரை குலபெருமும், ஜனாவோட தலைவரை ராஜன் அப்படின்னு அழைப்பாங்க. சரிங்களா? இந்த ராஜனின் அதிகாரத்தை கட்டுப்படுத்துறதுக்குன்னு ஒரு குழு உண்டு. அதுதான் விதாதா, சபா, சமிதி, கணா. சரிங்களா? இதில் சபா அப்படின்னா மூத்தோர் கொண்ட மன்றம். அதாவது மூத்தோர்கள் எல்லாமே இருக்கிறது தான் சபா. நம்ம இப்போ வர நடைமுறையில் பார்ப்போம், சபையில் எதுனாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சபா தான் மூத்தோர். சமீதி. சமீதினா மக்கள் அனைவரையும். சரிங்களா? வேத காலத்தில் வந்து அரசர் தனது நிலையை வலுப்படுத்தி கொள்ள பல சடங்குகளையும் யாகங்களையும் செய்வாங்க. சரிங்களா? இதோட நம்ம ரிக்வேத காலம், அதாவது முன்வேத காலம் முடிஞ்சது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பின்வேத காலம். பின்வேத காலத்தோட காலம் என்ன பார்த்தோம், 1000 to 600. சரிங்களா? அதே முன்வேத காலத்தில் 1500 to 1000. சரிங்களா? இதோட காலங்களும் வச்சு ஓகேங்களா? பின்வேத காலத்தில் ஜனம், அதாவது இனக்குழு. இந்த இனக்குழு இணைக்கப்பட்டு ஜனபதங்கள் அல்லது ராஷ்டிரங்கள்னு உருவாச்சு.
சரிங்களா. அதாவது முன்வேத காலத்துல நம்மளுக்கு இனக்குழு இந்த இனக்குழுவை கட்டுப்படுத்துறதுக்கு, அதாவது ராஜனின் அதிகாரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு விதாதா சபா சமிதி கணாங்கிற குழு இருந்துச்சு. அதே பின்வேத காலத்துல இந்த ஜனம் இனக்குழுலாம் இணைக்கப்பட்டு ஜனபோதங்கள் ராஷ்டிரம்னு உருவாகிடுச்சு. இது உருவாகிற டயத்துல சபா சமிதி முக்கியத்துவம் இழந்துருச்சு. சரிங்களா, இதோட முக்கியத்துவம் இழந்துருச்சு. விதாதா இல்லாமலே போயிருச்சு. சரிங்களா. வேத கால பாலி இது முன்வேத காலத்துல மக்கள் தானாவே முன் அரசருக்கு ஒரு காணிக்கையா கொடுப்பாங்க. சரிங்களா. இது முன்வேத காலத்துல இருந்துச்சு. ஆனா இது பின்வேத காலத்துல இது ஒரு வரியாவே வசூலிக்கப்பட்டாங்க. அதாவது 1/6 அரசர்கள் இருக்கிற நிலைமைக்கு பின்வேத காலத்துல ஒரு வரியா போட்டு வந்துட்டாங்க. இதுதான் வேத கால பாலி. இது 10 சமூகம் பின்வேத காலம். சரிங்களா. அதே மாதிரி முன்வேத காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமுதாயத்துல எத்தனை பிரிவு இருந்துச்சு அப்படின்னா, பொதுமக்கள், போர் வீரர்கள், மதகுருமார்கள் இப்படின்னு 3 தான் இருந்துச்சு. அதாவது பொதுமக்கள் அப்படின்னா போர் வீரர்னா சத்திரர், மதகுருமார்கள்னா பிராமணர். அதே நம்மளுக்கு தொடக்க வேதகால சமுதாயத்தின் பிற்கால கட்டத்தில், அதாவது பின்வேத காலத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் அப்படின்னு 4 இறுக்கமான வர்ண அமைப்பு உருவாச்சு. பிராமணர்னா மதகுரு, சத்திரியர்னா போரிடுவங்க, வைசியர்னா நிலவுடையவங்க, சூத்திரர்கள்னா வேலை திறன். ரிக்வேத காலத்தோட பெண்களின் நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரிக்வேத காலத்துல பெண்களின் நிலம் பரவாயில்லாம இருந்துச்சு. அதாவது குழந்தை திருமணம் அப்படிங்கிறது தெரியாது, உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னா என்னன்னு தெரியாது, கைம்பெண்ணுக்கு மறுமணம் பண்ணிக்கலாம், சொத்துரிமை மறுக்கப்பட்டது, பொது நிலம்ல பங்கு வைக்கவில்லை. இது ரிக்வேத காலத்துல இருந்துச்சு. இதே பின்வேத காலத்துல என்ன சுச்சுவேஷன் ஆச்சு அப்படின்னா, பெண்களின் பக்கம் அவர்களுக்கான நிலையும் குறைந்து போனது. பலதாரமனம் சாதாரணமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. மறுமணம் கிடையாது, பெண்களுக்கு மறுக்கப்பட்டது. வேத காலத்தோட மட்பாண்டம் என்ன கலர்ல இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பழுப்பு மஞ்சள் நிறம். அதே நம்ம சிந்துவெளி நாகரிகத்தில் என்ன பார்த்துருக்கோம்னா, சிவப்பு கருப்பு பார்த்துருக்கோம். சரிங்களா. வேத காலத்துல பழுப்பு மஞ்சள் நிறம். வேளாண்மை பயிர் பார்லி எல்லாத்தையும் போட்டாங்க. இவங்க பின்வேத காலத்துல கடைசியா யானையை பழகியிருக்காங்க. இதே முன்வேத காலத்திலே நம்மளுக்கு குதிரையின் பயன், பசு, வெள்ளாடு, செம்மறியாடு, நாய் இதோட பயன்கள் எல்லாமே முன்வேத காலத்திலே அறிஞ்சிருக்காங்க. சரிங்களா. நம்ம சிந்துவெளி நாகரிகத்துல குதிரையின் பயன் அறிஞ்சிருக்க மாட்டாங்க. சரிங்களா. பின்வேத கால மட்பாண்டம். பின்வேத காலத்துல மட்பாண்டம் சாம்பல் நிறத்துல இருந்துச்சு. இதோட வேளாண்மை பார்த்தீங்கன்னா நெல், கோதுமை, பார்லி இதை யூஸ் பண்ணுவாங்க. பின்வேத காலத்துல நிலத்தின் மீது தனி உரிமை இருந்துச்சு. பண்டமாற்று முறை எல்லாமே பின்வேத காலத்துல நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா. ரிக்வேத கால ஆரியர்கள் வணங்கிய பெண் தெய்வம் பார்த்தீங்கன்னா உஷா, அதாவது விடியற்காலை தோற்றத்தில் இருந்தாங்க. அதிதி நித்திய கடவுள். சரிங்களா. அதாவது பிரஜாபதி அப்படின்னா படைத்தல், விசு புத்திரன்னா அழிப்பு. சரிங்களா. இது எல்லாமே நம்ம ரிக்வேத காலத்துல எதுக்காக வளர்க்குறாங்கன்னா, குழந்தை பசு நலனுக்காக தான் வளர்க்குறாங்க. சிலை வழிபாடு அப்படிங்கிறது ரிக்வேத காலத்துல இல்லை. இதே பின்வேத காலத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிலை வழிபாடு எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா. வேத கால இறுதியில 4 நிலை கோட்பாடு கொண்டு வந்தாங்க. அதாவது பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். பிரம்மச்சாரி அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும். கிரகஸ்தம் அப்படின்னா திருமண வாழ்க்கை, வனப்பிரஸ்தம் அப்படின்னா காடுகளுக்கு செல்ல, சந்நியாசம் அப்படின்னா மோட்சம் அடைகிறது. சரிங்களா. இந்த வட இந்தியாவின் தொடக்க கால வேத பண்பாடு, அதாவது முன்வேத காலத்து நம்ம செம்புகால பண்பாட்டோட ஒத்துப்போகுது. செம்புகால பண்பாட்டோட வட இந்தியாவின் தொடக்க கால வேத பண்பாடு. சரிங்களா. இது வட இந்தியாவின் பின்வேத கால பண்பாடு. பின்வேத காலம் அப்படின்னா இரும்பு கால பண்பாட்டு போது. சரிங்களா. இதோட நம்மளுக்கு வேத காலங்கிற டாபிக் முடிஞ்சு. நம்ம இனிமேல் அதுக்கடுத்து வரப்போற டாபிக் என்ன அப்படின்னா சமணமும் பௌத்தமும். சரிங்களா. ஓகே, இதுல இருந்து இப்போ ஒரு 5 கொஸ்டின் கேட்குறேன். இதோட ஆன்சர் மட்டும் நம்ம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா. ஆரியர்கள் எங்கிருந்து வந்தனர்? முதல் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், 4 வேதங்கள் அப்படின்னா என்ன? தேர்ட் கொஸ்டின், பார்லி என்பது டேஸ் ஆகும். சரிங்களா. ஃபோர்த் ஒன், ரிக்வேத கால மட்பாண்டம் நிறம் என்ன? ஃபிஃப்த் ஒன், 4 நிலை கோட்பாடு எந்த காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது? ஓகேங்களா. இதோட ஆன்சர் நம்ம கமெண்ட் பண்ணுங்க.
தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் சமணமும் புத்தமும். சரிங்களா?